ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது மித்ரா ஆஃபிஷியல் 917. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம்னா கிராணி சாப்டர் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா என்ன ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அதான் பண்ண போகிறோம். அது வேறு என்ன இல்லை, எப்போயும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணி டே 1 இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், ப்ரோ கிராணி சாப்டர் 2 போடுங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த கதவு திறந்து போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே போய் பார்ப்போம் மக்களே. மேலே இங்கே ஒன்று பொட்டி மாதிரி இருக்கா, திறப்போம். டக் டேப்பு இந்த சைடு போவோம். கிராண்ட்பா மொட்டை சொட்டை எந்த சைட்லேருந்து வருவாங்கன்னு தெரியாது. வாங்கி கீழே போயிடலாம். அது கிராண்ட்பா பார்த்துட்டானா? வாங்க இப்போ சீக்கிரமாக கீழே போகலாம் மக்களே. என்ன அந்த மொட்டையை நான் காணா. சரி வாங்க மக்களே, இங்கே இது கீழே போய் ஓட்டு போயிடும். என்ன இந்த மொட்டையும் காணா, சொட்டையும் காணா. யாராவது இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்குதே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. ஐயோ, எவ்வளோ நேரம்தான் வெயிட் பண்ணுறது. திடீர்னு வந்துடுவாங்க. நம்ம வேறு சத்தம் போட்டிருக்கோம். எவ்வளோ நேரம் தான் இங்கே வர மாதிரி தெரியல. போயிடுவோமா? என்னவோ இருக்கே. சரி போவோம். என்ன பண்ணிடுவாங்க. சரி வாங்க எப்போ மக்களே போகலாம். டக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் மக்களே. இங்கே யாருமே வரலையா? மேலே போகலாமா? மேலே அது இருக்கீங்களா? எனிபடி இஸ் தேர்? நமக்கு எதுக்கு கம்பி? அது கீழே ஏதோ சுவிட்ச் மாதிரி இருக்கும், அது தட்டி விட்டால் சவுண்டு வரும். வாங்க மக்களே, அதை ஆன் பண்ணி விட்டு ஒழிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டிங்களா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அது மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோஸும் உடனே வரும். அதுக்கப்புறம் யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடச்சுன்னா பிசிஎம் விளாட்லாம், சேர்லெஸ் சேர்லெஸ்ஸு அது நல்லா வரலாம். அப்புறம் கிராஃபிக்ஸ் வந்து நிறையா கேம் இருக்கும். ஃபஸ்ட்டு மொட்டான். இப்போ கிராணி தான் போகணும். கிராணி வருது. இப்போ நம்ம சீக்கிரம் ஓடி வேண்டிதான். இப்போது டேரெக்டாக மேலே போகிறோம். டக்டே இப்போ போடுறோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை முடிச்சிடும். இதுக்கு போடி ஹெலிகாப்டர் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் மக்களே. அப்படியே எடுத்து நீ கீழே போடு. அப்புறம் பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்து கீழே போடு. இதுக்குள்ளே எனக்கு கிளாஸ் பீஸ் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தேவையானதே கிடைக்குது. இதுக்குள்ளே எனக்கு எம்டி. ஓகே, இதுக்குள்ளே என்ன பார்க்கலாம். போடி ஸ்டன்குன்னு கொத்த வாடா மொட்டை சொட்டை முடிஞ்சா வாங்கடா. கொத்த வாடா, ஸ்டன் கன்லாம் இருக்கியா வாடா. ஒன்றுமா மேலே வரல. ஐசியூன்னு இருப்பானே. இப்போ அவனை ஐசியூவில் அட்மிட் பண்ணியே அவனுமே கையில் விறுவிறுப்பாக இருக்கே. நம்ம போய் சுடுவோமா? சரி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. க்ரோபார்க். ஐயோ கிராண்ட் வந்துருச்சா? வா சீக்கிரம் இந்த வாங்கிக்கோ. நல்ல டான்ஸ் ஆடுது. டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போகும் போல் மக்களே. அதான் இப்படி ஷாக் அடிச்சா கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. கையை மேலே தூக்கிட்டு இருக்கு. இந்த வாங்கிக்கோ, போய் முடிச்சுட்டு போகிறேன். எங்கே அவன் புருஷன் கிராண்ட்பா? நானே போய் முடிச்சிடுறேன். ஆனால் 2 நிமிஷத்துக்கு தான் இருக்க முடியுது. அதுக்கு மேலே மயக்கம் போட்டு இங்கே இருக்கியா? இந்த வாங்கிக்கோ. எனக்கு ஒரு நாளாக வரேன்டா. அப்போ வச்சுக்கிறேன்டா. செக்யூரிட்டிக்கு இதே கொடுறேன், நான் போகிறேன்டா. இப்போ கிராணியும் படுக்க போட்டாச்சு, கிழவனையும் வளர்க்க போட்டாச்சு. இப்போ செக்யூரிட்டிக்கு எடுத்து டக் டேப்பு பீஸ் ஆஃப் பிக்சரு அதுக்கப்புறம் கிளாஸ் பீஸ் எடுத்து மேலே போட்டுற மக்களே. பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்து மேலே போடலாம். அப்படியே எடுத்து கீழே போட்டு ஐயோ அப்படியே உர்றேன்னு சொல்லிட்டு இப்போ இது கீழே இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கால் உடையிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி 3-4 வாட்டி கீழே வந்து செத்து போயிடுறோம் மக்களே. செத்து போய் திரும்பி டே 2ன்னு சொல்கிறாங்க. என்ன நியாயமாக தெரில. இங்கே பாருங்க மறுபடியும் காதல் இன்னும் ஒரு வாட்டி மேலே போய் கீழே விழுந்தேன்னா செத்துருவேன். அதனால் சைடில் ஷார்ட்கட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் மக்களே. கிளாஸ் பீஸ் எடுத்து மேலே போட்டுடலாம். ஆனால் இது ஃபஸ்ட்டு அவங்களோட வீடே இல்லை.
கிராணியோட பொண்ணு ஸ்லெண்ட்ரினா இருக்குல்ல, அவங்களோட வீடு. எங்கள் ஆட்டையை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே திறந்து போய் பார்க்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை, கழுவாத டைல்ஸ் தான் இருக்குது. ஸ்டன்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டன்னு எடுத்துகிட்டு போகலாம் மக்களே. மேலே போய் பார்ப்பேன் ஏதாவது உருப்படியே கிடைக்குதானே. ஒன்றுமே கிடைக்கல மக்களே. வாங்க மக்களே, லாக் பண்ணிவிட்டு மேலே போவோமா. சிசிடிவி கேமரா இது இருக்காங்களான்னு பார்ப்போம் மக்களே. இங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை, எவனும் இல்லை. அப்புறம் மேலே போகலாம். மேலே போய் எல்லாத்தையும் அங்கே வைக்கலாமா. ஸ்டன்னு எடுத்து கீழே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை போய் அங்கே வச்சிடலாம் மக்களே. இப்போ எடுத்து போய் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வச்சிடலாம் மக்களே. டப்புன்னு வச்சாச்சு. மொட்டையோட மண்டையை வச்சாச்சு மக்களே. இப்போ டக் டேப் எடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் டோர் பக்கத்தில் போட்டுக்கலாம். எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் வீல் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹேண்ட் வீல் எடுத்து கீழே போடலாமா. யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குது. அது மட்டும் நான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்காங்களான்னு பார்ப்போம். ஆனால் அதுவும் ஆஃப் ஆகிடுச்சு லாஸ்ட் வராமல். என்னடா இது. சரி எப்படி கீழே தூக்கி போடுவோம். கிராண்ட் வராங்களான்னு பார்ப்போம். மொட்டை மண்டையாக வரான்னு பார்ப்போம் மக்களே. ஸ்டன்னு எடுத்து பார்த்துப்போம் மக்களே. எவனா வந்தால் மண்டையிலே போடுவோம். கிராணி வந்துடுச்சு. எதுக்கு வம்பு, அவன் இப்படியும் காஞ்சிப்போம். சம்திங் இஸ் பிளாக்கிங் திஸ் டோர் ஃப்ரம் அதர் சைட். ஏதோ ஒன்று அடைச்சிட்ருக்கேன் அந்த சைடு. அதுக்கு போய் நம்ம அந்த பீஸ் ஆஃப் பிக்சரை வச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் கண்ணை வச்சு சுட்டு கிளாஸ் ஃபியூஸ் வச்சு அந்த சைடு போக வேண்டியதாக இருக்குது. இத்தனை இதை பண்ணுறதுக்கு இந்த டோர் மட்டும் திறந்துருந்தா சைடு ஷார்ட் கட்ட மாதிரி போயிருக்கலாம். அவர் வந்து பண்ணி ஷார்ட்ஸ் இருந்ததுன்னா கிராணி நம்பரு ஜிடி சாண்டர்ஸ் எப்படி ஃப்ரீயாக ஏற்றுறதுன்னு சொல்கிறேன் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில். மறக்காமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுங்க. அப்போ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலுக்காக முதல் ஆயுதம். ஜில் ஜோனு, ஜென்னி கேமிங், லவ்லி பாஸ் அந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகணும் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க மக்களே. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 5570K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரோட் டு 100K எப்படியாவது 100K ரீச் பண்ணிடுற மக்களே. சைடில் யார் வருது? மொட்டை வடை இங்கே வடை இந்த வாங்கிக்கோ. மறுபடியும் டான்ஸ் ஆடுறீங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்கடா. இந்த கிராணி வந்துடுச்சு. எந்த வாங்கிக்கும் ஒரே கலர் 2 மாங்காய் என்னருக்கே 2 பாப்பா. சரி வாங்க மக்களே, இவன் 2 பேரையும் மடுக்க போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன்னு எடுத்து கீழே போவோம். அந்த இந்த ஸ்பைட்ரை முடிச்சு விட பார்ப்போம் மக்களே. சரி இதுக்குள்ளே தான் அது இருக்கான்னு பார்க்கலாம். பீஸ் ஆஃப் பிக்சர் இருக்குது. அப்படியே இதை எடுத்துக்கலாம் மக்களே. ஐயோ வரமாட்டேங்குது. எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் இருக்குல்ல, இப்போ அந்த ரூம் இருக்குல்ல, ஒரு ரூம், அந்த ரூம்குள்ளே கிராண்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் ஒரு சிக்கல விளையாடும் திக்குன்னு பயந்துட்டேன். வாங்க மக்களே மேலே ஏறி போவோம். இது எடுத்து கீழே போட்டுக்கிட்ட மறுபடியும் கீழே போய் குதிப்போம். வந்து பார்த்திங்கன்னா கிராணியில் வந்து 2 நிமிஷத்துல வாங்கி போட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம பீஸ் ஆஃப் பிக்சரை வந்து எடுத்துக்கலாம் மக்களே. அதை எடுத்துக்கிட்டு மேலே வந்துடலாம். இது திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே பாத்ரூம் வழியாக கீழே ஷார்ட் கட்டில் குதிச்சு போயிடலாம். அப்படியே மேலே வர்றதுக்கும் கீழே வர்றதுக்கும் வசதியாக இருக்கும். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ஒரு பீஸ் ஆஃப் பிக்சர் போடு. ஸ்டன்கன் இருக்குது, ஃப்யூஸ் இருக்குது. ஃப்யூஸ் மேலே இருக்கா? இப்போ கீழே போய் ஸ்டன்கன் எடுத்து வந்தால் டக்டே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கேஸ்லின் கேனி ஹெலிகாப்டர் இருக்கு. அது எங்கே இருக்குதுன்னு தெரியும் நமக்குலே. அப்படி ஸ்டன்கன் எனக்கு கீழே போவோம் மக்களே. ஸ்டன்கன் இருக்கமோ எதை கடைக்கெல்லாம் எடுத்து மேலே போடுவோம் மக்களே. ஹெலிகாப்டர் எஸ்கேப் தேவையானது இருந்தால் அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அது கிராண்ட் சாப்டர் 3 தான் வரும். ஏன் தெரியுமா, ஒரு சாப்டரை முடிச்சுட்டு
ஒரு எஸ்கேப்பை முடிச்சுட்டு வேறு வீடியோஸ் போகலாம் மக்களே. அப்புறம் இதுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துடலாம். அப்படியே இப்போ மேலே போய்க்கலாம். அப்புறம் ஹைடெக் படிஸுங்கிறது என் ஃப்ரெண்டோட சேனல். ஹைடெக் படிஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அவனுக்கும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கும் பண்ணுங்கள் மக்களே. இப்போ இந்த தண்ணி எடுத்து போய் மேலே போகலாம் மக்களே. இந்த பீஸா பிக்சர் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராணி சாப்டர் கொடுத்து த ட்வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விளாட்லாம். நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதை நான் பெஸ்ட் மொபைல் இருந்துச்சுன்னா பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்கன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் கீழே விழுகிறதுல அங்கே போகலாம் மக்களே. அப்புறம் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா தப்பாக பண்ணியிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்து சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. போடு ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே எடுத்தாச்சு மக்களே. அப்புறம் இதை சொல்லலாமா? தேங்க்யூ. கரெக்டாக மண்டே காமிச்சுன்னு சொல்லிட்டேன் மக்களே. இது மேலே மண்டே காமிச்சிடுச்சு. அதெல்லாம் நான் முடிச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே இங்கே தூக்கி போட்டு ஃப்யூஸ் எடுத்துகிட்டு வரலாம் மக்களே. ஃப்யூஸ் வந்து எங்கே இருக்குது இதாக இருக்குது. அப்படி இந்த ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே வச்சிடலாம் மக்களே. ஃப்யூஸ் எடுத்து இங்கே வச்சிடலாம். அங்கே ரெட் லைனில் இருந்தால் நீங்கள் போகாதீங்க. போனால் இந்த கிச்சன் இருக்க இடத்துல விழுந்துருவீங்க. க்ரீனில் வந்து போங்க. கிரானைட் கிடச்சிருக்கு மக்களே. இப்போ கிரானைடு இப்போ இதை வச்சு கொத்த போட்டுடலாம். நம்ம மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தால் நம்மளும் சேர்த்து காலி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டக்டேப் ஒட்ட வச்சாச்சு. ஒரு பொம்மை பிளேனை கூட அந்த டேப் வச்சு ஒட்ட முடியாதுயா. நீங்கள் எப்படியோ உண்மையான பெரிய ஹெலிகாப்டர் ஒட்டிக்கிறீங்க. எங்கேயா நியாயம் இது? இப்போ தூக்கி கீழே போடுவோம். அந்த சவுண்டுக்கு கிரானியும் கிராண்ட்பாவும் வருவாங்க. ஹேண்ட் கிரெனேட் கிராணி வந்துச்சா? கிராணி எங்கே இருக்க? சவுண்டு போடுறேன். வந்துருச்சு. இதா வாங்கிக்கோ. வாயில் பண்ணுவேன். வந்துடுச்சா? கிராண்ட்பா ஒன்றும் வரமாட்டேங்கிறான். கிராண்ட்பாக்கு தான் வெயிட்டிங்க. போட்டுருவோமா? போட்டுருவோம். ஐயோ இங்கேயே போட்டு நம்ம சேர்த்து செத்துருவோமே. அடப்பை மேலே தூக்கி போடுது. கிராணி செத்து போயிடுச்சு. அதுவும் 2.5 நிமிஷத்துக்கு. கிராணி டெட் பாடி முட்டிங்க கிடக்குது. சரி அப்படியே வந்து இங்கே ஒன்று கிரானைடு எடுத்துக்கிட்டு போய்க்கலாம் மக்களே. ஹேண்டு கிரெனேடு ட்ராப் த்ரோவும் கொடுத்தீங்க வெடித்து செதறிடும். ட்ராப் கொடுத்தீங்கன்னா தான் நார்மலாக இருக்கும். இப்போ கிராண்ட்பா மட்டும் வந்தால் ஆமாம். சரி வாங்க இந்த சைடு போகலாம். ஐயா கிராண்ட்பா தான் வாங்கிக்கோ. சாவலை. இந்த கிராண்ட்பா மட்டும் வந்துட்டுருங்க முன்னாடி. டேய் எவ்வளோ நேரம்டா வருவேன்? இப்போ போ கிராணி அந்த சைடு இருக்கான் போடா. உண்மையாக நடந்துச்சுட்டு போயிட்டான். இப்போ ஹெலிகாப்டருக்கு நமக்கு இதுதான் தேவை. கேஸ்லின் கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுக்கலாம். ஹெலிகாப்டருக்கு மேலே கொண்டு போய் போட்டுடலாம். அப்படியே மேலே கொண்டு போய் கேஸ்லின் கேன் எங்கே இருக்குங்க? இப்போ ஹெலிகாப்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஹெலிகாப்டருக்கு இங்கே போட்டாச்சு மக்களே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ்லின் கேன் அது எங்கே இருக்குன்னு தெரில. இந்த கிராண்ட்பா இங்கே இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம் மக்களே. போய் ஸ்டன்கன் இருக்குதுல்ல ஸ்டன்கன் அப்படின்னு தான் போய் சுட்டு பொசிக்கிடலாம். ஸ்டன்கன் எடுத்தாச்சு. ஸ்டன்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே குதிச்சு கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா மொட்டையை ஃபஸ்ட்லேயே இருக்கான். இந்த வாங்கிக்க மொட்டை. இந்த வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் இந்த கிராண்ட்பா செத்துட்டான்.
அடுத்து கிராணியும் தான் என் டார்கெட். இதுக்குள்ள என்ன இருக்குது? ஃப்ரெஞ்ச். இந்த ஃப்ரெஞ்ச் அதை பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் மக்களே. அப்படியே இந்த ஃப்ரெஞ்ச் எடுத்தாச்சு மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் அங்கே சேஃப்கி அந்த மாதிரி சேஃப்கி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கீ இருக்கும், பேரலா கீ அந்த மாதிரி. அது இருந்துச்சுன்னா ஏதாவது எடுத்துக்கலாம் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கே வருது, ஸ்டன்னு எடுக்க போகணும் மக்களே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடரை கொண்டுட்டேன்னா ஹார்ட் பீட் ஆகும். இப்போ எப்படி கிராணி 3ல் டெடிபேர் எடுத்தால் ஹார்ட் பீட் ஆகும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும் மக்களே. அப்புறம் மக்களே இந்த ஸ்டன்னு எடுத்து கிராணியும் நான் சொல்லலான்னு பார்த்தா ஸ்ட்ராங்க மக்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கலாம் மக்களே. மேலே ஏறிட்டு சத்தம் போட்டு கிராண்ட்பா வர வைக்கலாம், கிராணியும் வர வைக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? ஒரே பயமாக இருக்குது. வருவீங்களா மாட்டிங்களா? என்னடா ஒன்றும் இல்லைங்க, என் தம்பி வந்து என்னடா பண்ணிட்டேன்னு கேட்டுட்ருக்கான் மக்களே. இப்போ ஸ்டன்கன் எடுத்து கீழே போட்டு ஏய் வருவீங்களா மாட்டிங்களாடா? கிராணி பர்மனெண்ட் செத்து போச்சா என்ன? ஒரு வாட்டி கூட சாவாமல் இருக்கேயா? டே மொட்டை சொட்டை எங்கடா இருக்கீங்க? எனக்கு வர கோத்துக்கு அடிச்சு கும்முன்னு குத்தி கிளின்னு கிழிச்சு அப்படி போட்டு உன்னை அடிப்பேன்டா. பிள்ளைங்க தலையா எங்கடா இருக்கீங்க? 2 பேரையும் காணோம். எங்கடா இருக்கீங்க? நானே வாழ்ந்துறேன்டா வெயிட் பண்ணுறது. வீடு ஆரம்பித்து 17 மினிட்ஸ் ஆகுதுடா. எவ்வளோ நேரம் தெரிலடா. கிராணி வந்துட்டான். ஓ இந்த சைடு வரியா? நான் அந்த சைடு வருவேன்னு நினச்சிட்ருக்கேன். ஐயோ ஸ்க்ரீன் திரும்பிக்கிச்சே. இந்தாடா எனக்கு குத்தாட்டம் குயிலாட்டம் தான். ஸ்டன்னு நாம கூடுறி ஸ்டன்னு நாமோ வந்துடு. அடுத்து மொட்டையன் தான் பாக்கியிருக்கான். வாங்க இப்போ கீழே போய் அந்த ஸ்பைடர் கதையை முடிச்சிடலாமா? ஸ்பைடர் கதையை முடித்தா ஹார்ட் பீட் சவுண்ட் வேறு கேட்கும். ஆனால் கிராணி தொல்லை இருக்குது. அதில் மொட்டையன் தொல்லை மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மொட்டையன் கிடச்சா நான் அவனை சுட்டுறலாம் மக்களே. மொட்டையா இப்போதைக்கு இந்த மொட்டையா இங்கே இல்லை, இருந்தால் வந்துடுறா. அப்புறமா கூட சுற்றுக்கிறேன், இல்லை உடனே ஃபஸ்ட்டு சுடுறேன்டா. வந்தால் இதுக்கு ஒழிஞ்சிக்கலாம் மக்களே. கதவை சாத்திப்போம் மக்களே. பார்த்தா கூட வரமாட்டான், அந்த ஏரியாவுக்கே வரமாட்டான். ஏன்னா கிராணி மட்டும்தான் அப்பப்போ சோறு போட வரும் மக்களே. ஐயோ இருக்கானான்னு செக் பண்ணிக்கல. சைடில் இல்லை, 2 சைட்லேயும் இல்லை. வரனான்னு எதுக்கு செக் பண்ணிக்கலாம் மக்களே. சரி வரலன்னு தான் நினைக்கிறேன். ஜட்டி தலையா எனக்கு வச்சுருக்க பேர் நான் ஜட்டி தலையா. என் மொட்டை வரியா இல்லையா? சரி இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. பக்கத்தில் போனாலும் கடிச்சிடுவான், மணி ஆட்டி விடுவான். கோவம் வருது ஈவினிங். ஆனால் இந்த ஜட்டி மண்டின்னு வெளில வர மாட்டேங்கிறான். 2 நிமிஷம் ஆயிரும் போல. கிராண்ட் இந்த வாங்கிக்கோ. இது கூட நல்லா டான்ஸ் ஆடுது. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் துணிச்சிட்ருக்கு மக்களே. இந்த இப்போ ஆமாம் வேறு கீழே தான் இருக்குது மக்களே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் போய் நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. ஐயோ மொட்டை மொட்டை என்ன நீ பிடிக்க முடியாதுடா, பிடிச்சி காமிடா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி எது கீழே போயிடலாம். கீழே போய்ட்டு மொட்டையானோட கதையை முடிச்சுட்டு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே போய் எடுத்துப்போம் மக்களே. எனக்கு தெரிஞ்சு சேஃப்கே தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம போய் சர்ச் பண்ணியாச்சு. இப்போ இங்கே தான் இருக்கும் பாருங்கள் ஸ்டன்னு நாமோ. மொட்டை கொத்த வாடா. ஐயோ 2 பேரையும் காணாமே. எவ்வளோ நேரம்னா நான் வெயிட் பண்ணுறது. வந்துட்டான் வாங்கிக்கோ.
கண்ணெலாம் பாருங்களே, ஏதோ மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்து மஞ்சளை குங்குமம் எல்லாம் கண்ணில் ஒட்டிக்கிச்சு போல். அதான் இந்த டெட் பாடி பார்த்திங்கன்னா பறந்துகிட்ருக்கான். ஐயோ கிராணி வந்துடுச்சு. நல்ல வேலை இதோட கண்ணு சேவக்கில். ஐயோ இந்த ஆமா வேறு அடிக்கடி கீழே விழுந்துருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். பியானோ கிராணி வந்து வாச்சிட்ருக்கோம் சட்டி திரையாப்பா. சேஃப் கீ லாக்கரோட கீ. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் பெட் கட்டுறேன். கண்டிப்பாக கேஸ்லின் கேனாக தான் இருக்கணும். கேஸ்லின் கேன் சொன்னோம்ல. இப்போ எடுத்து நம்ம நேராக மேலே போகிறோம், பெட்ரோலை ஊற்றுறோம், கிளம்புறோம். கிராணி கேன்ப கதற விட்றோம். ஏன்டா நம்ம இவனை பிடிச்சிட்டு வந்தவனே. இப்போ அடுத்த வாரம் என்ன பண்ணுவான்? இப்போ அடுத்த வாரம் பிடிச்சிட்டு வருவாங்களா? ஹெலிகாப்டருக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்காது. போட் எஸ்கேப்க்கு தேவையான திங்ஸு, டோர் எஸ்கேப்க்கு தேவையான திங்ஸ் வேணால் இருக்கும். இதில் கூட கன் இருக்குது. கன்னை வெளில போட்டால் அவன் எடுத்துக்கிறான் மக்களே, மொட்டையன். இப்போ இது தூக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெலிகாப்டருக்குள்ளே போட்டுக்கலாம் மக்களே. பெட்ரோல் திங்ஸ்னு எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம துண்டு பெட்ரோல் கேனே இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டரை ஃபில் பண்ணது. இன்ஜின் ஸ்டார்ட். நான் பறக்க போகிறேன். தப்படிக்காதுங்க, சும்மா தான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலே பறக்கிறோம். நெக்ஸ்ட்டு மைன்கிராஃப்ட் வீடியோ வராது, கிராணி சாப்டர் 3 வீடியோ தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா த எண்ட். பாய் கைஸ். அப்புறம் நாளைக்கு கிராணி சாப்டர் 3யோட பார்க்கலாம். பாய்.